ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகு தங்களது நிலைப்பாட்டை தெரிவிப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. திமுக தயவோடு அதிமுக ஆட்சி அமைவதாக பரவும் செய்திகள் வெறும் வதந்தியே. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அறிவிப்பு. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கட்சியினருடன் அவசர ஆலோசனை. திமுக கூட்டணி கட்சிகளுடன் தாவேக ஆதரவு கோரியது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழக அரசியலில் திமுகவும் அதிமுகவும் பரம எதிரிகளாக திகழ்வதால் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் அறிவிப்பு. உங்கள் கனவுகளை நோக்கிய உயர்கல்வி பயணத்தை மிகுந்த கவனத்துடன் தேர்ந்தெடுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவுரை. தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த 10% உலகளாவிய வரிகள் சட்டவிரோதமானவை. அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகு தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கப் போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிப்பது குறித்து ஆலோசிக்க இன்று மாலை விசிக உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக கூறினார். மேலும் அரசியல் நெருக்கடி குறித்து இன்று மாலை இணைய வழியாக ஆலோசனை நடைபெற உள்ளது. இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது தனது கடமை என்று தெரிவித்தார். அதனால் ஆலோசனை முடிந்த பிறகு தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கப் போவதாக கூறினார். தலை வணங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை அவர் எங்களிடத்தில் மனம் திறந்து சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்களை தான் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். தாவேக ஆட்சி அமைக்க இடையூறா இருக்க மாட்டோம்னு திமுக தலைவர் தொடர்ந்து சொல்லி வர்றாருன்னு, தாவேக ஆட்சி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவா இருந்தா அதற்கும் இடையூறு தராம இருப்பாரா திமுகவோட தலைவர்? இது ரொம்ப அதீதமான ஒரு யூகமான ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் என்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் எடுக்கவே இல்லை. எடுக்காத போது நீங்கள் ஒரு யூகமான கேள்வி கேட்பது சரியல்ல. எங்களுடைய முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி அதன் பிறகு நாங்கள் எடுக்கிற முடிவை ஒட்டி நீங்கள் கேள்வி எழுப்பலாம். திமுக தயவோடு அதிமுக ஆட்சி அமைவதாக பரவும் செய்திகள் வெறும் வதந்தி என்பதால் அதற்கு தன்னால் பதிலளிக்க முடியாது என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். இது மக்களின் தீர்ப்பு, எனவே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் திமுக தயவோடு அதிமுக ஆட்சி அமைவதாக பரவும் செய்திகள் வெறும் வதந்தி என்பதால் அதற்கு தன்னால் பதிலளிக்க முடியாது என்று தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது திமுக கூட்டணி கட்சிகளுடன் தாவேக ஆதரவு கோரியது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிகழ்வில் திமுக தலைவர்கள் டி.ஆர். பாலு, கே.என். நேரு, பொன்முடி மற்றும் கனிமொழி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு கோரியது திமுகவில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளின் ஆதரவை கோரி வருவதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் திமுகவும் அதிமுகவும் பரம எதிரிகளாக திகழ்வதால் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் திமுக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி அமைவது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அந்த சாத்தியம் என்றுதான் கருதவில்லை என்று கூறினார். தமிழக அரசியலில் திமுகவும் அதிமுகவும் பரம எதிரிகளாக திகழ்கிறோம் என்றார். தொடர்ந்து பேசிய டி.கே.எஸ். இளங்கோவன் சிலர் இடையில் வந்து செல்வதால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமையாது என்று தெரிவித்தார். தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதில்லை என்றும் எதிர்க்கட்சியாக இருந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் செயல்படுவார் என்றும் கூறினார். உங்கள் கனவுகளை நோக்கிய உயர்கல்வி பயணத்தை மிகுந்த கவனத்துடன் தேர்ந்தெடுங்கள் என்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில்
இன்று +2 தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். உங்கள் கனவுகளை நோக்கிய உயர்கல்வி பயணத்தை மிகுந்த கவனத்தோடு தேர்ந்தெடுங்கள் என்றும், தங்கள் பெற்றோர் மற்றும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள் என்றும் அறிவுரை வழங்கினார். இதேபோல் இந்த தேர்வில் தேர்ச்சி அடைய தவறிய மாணவர்கள் துவண்டுவிட வேண்டாம். வாழ்க்கை எந்த கதவையும் எப்போது வேண்டுமானாலும் திறக்கலாம். அதனால் நன்கு படித்து துணைத் தேர்வுகள் வாயிலாக தேர்ச்சி அடையுங்கள் என வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும், அவர்களின் கைப்பாவையாக செயல்படும் ஆளுநரை கண்டித்தும் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது. இதில் சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிருஷ்ணோடங்கர் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த 10% உலகளாவிய வரிகள் சட்டவிரோதமானவை என அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது பேச்சை கேட்காத உலக நாடுகள் மீது அதிக வரி விதிப்பதாக அச்சுறுத்தல் விடுத்து சீனா, கனடா, மெக்சிகோ, இந்தியா உள்பட சுமார் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது கடுமையான வரிகளை விதித்திருந்தார். இந்த வரி விதிப்பு நடவடிக்கைக்கு அமெரிக்க அரசியலமைப்பில் உள்ள சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் 1977 அதிபர் டிரம்ப் பயன்படுத்தினார். வர்த்தக பற்றாக்குறையை குறைத்து அமெரிக்காவில் அதிக உற்பத்தியை ஊக்குவிப்பதே தனது குறிக்கோள் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். டிரம்பின் வரி விதிப்பு வழக்கு அந்த நாட்டின் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரியில் வெளிநாடுகள் மீதான பரஸ்பர வரிகளை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது டிரம்ப் விதித்த 10% உலகளாவிய வரிகள் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதை எதிர்த்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜஜோத் கிராம மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்க்க விரும்புவதாக ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சீக்கரில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜஜோத் கிராம மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்க்க விரும்புவதாக தெரிவித்தார். அரசாங்கத்தின் மீது கிராம மக்கள் வைத்துள்ள எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோம் என்றும், அனைவருடனும் இணைந்து கிராமத்தின் சூழலை மேம்படுத்துவோம் என்றும் என்பது போன்ற பல தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெற்றதாக கூறினார். திமுகவின் பொறுப்பற்ற செய்தி தொடர்பாளர்கள் பேசும்போது தங்கள் மொழியில் கவனமாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவினர் தேர்தலில் தோற்றார்கள், இதன் விளைவாக நாங்களும் தோற்றதாக தெரிவித்தார். தங்களது நட்புக்காக காங்கிரஸ் கட்சி பல தியாகங்களை செய்துள்ளதாக கூறினார். ஆனால் திமுகவின் பொறுப்பற்ற செய்தி தொடர்பாளர்கள் தங்களை துரோகிகள் என கூறி வருகிறார்கள். அதனால் அவர்கள் பேசும்போது தங்கள் மொழியில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற முறையில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் திமுகவின் மதசார்பற்ற கொள்கைகளை தாங்கள் மதிப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழகம் விரக்தியில் உள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டதாக கூறினார். திமுகவின் ஆதரவுடன் அவர்கள் 5 இடங்களை வென்றார்கள். இப்போது அமைச்சர் பதவி அல்லது வேறு ஏதேனும் பதவி தருவதாக உறுதியளிக்கப்பட்டதால் ஆட்சி அமைப்பதற்காக அவர்கள் பக்கம் போய்விட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார். 2019ஆம் ஆண்டில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்திய முதல் நபர் தங்களது கட்சி தலைவர்தான் என்று சுட்டிக்காட்டினார். தாவேகாவிற்குள் பாஜக நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் கிறிஸ்டோபர் திலக் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் கிறிஸ்டோபர் திலக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேகாவிற்குள் பாஜக நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார். நாங்கள் தாவேகாவை நம்பவில்லை என்றும், அதே நேரத்தில் பாஜகவிற்கு எதிராக மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்துள்ளதால் நாங்கள் அங்கு சேர்ந்துள்ளதாக என்றும் கூறினார். ஆளும் கட்சியாக இருந்த திமுக வேட்பாளர்கள் பெருமளவில் பணம் செலவழித்து தான் தேர்தலில் போட்டியிட்டார்கள். ஆனால் தாவேகா வேட்பாளர்கள் பணம் செலவு இல்லாமல் போட்டியிட்டார்கள். அதனால் செலவு செய்த பணத்தை திரும்ப எடுக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு இல்லை. எனவே இது ஊழலுக்கு வழிவகுக்காது என்று தெரிவித்தார். இந்த அடுத்த 2-3 நாள்ல ஒரு தெளிவு ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நான் இப்போ சென்னைக்கு போறேன். அங்கு சென்று என்னுடைய கட்சி தலைவர்களுடன் அமர்ந்து தாவேகா என்ன பண்ண போறாங்கன்றதை பற்றியும் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம்.
ஹோப்ஃபுல்லி அதாவது அடுத்த 10 நாளைக்குள்ள ஒரு ஒரு அரசு பொறுப்பேற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கையோட இருக்கிறோம். பீகார் அமைச்சரவை விரிவாக்கம் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களை இணைத்து மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது என ஜேடியு நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் குமார் ஜா தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் ஜேடியு நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் குமார் ஜா பீகார் அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெண்கள், இளைஞர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களை இணைத்து இந்த அமைச்சரவை மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். பீகாரின் தேர்தலின் போது தங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறியவை அனைத்தும் இந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய சஞ்சய் குமார் ஜா, நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை கிடைத்தது குறித்து அவர் பேசிய போது அவரது தலைமையில் சுகாதாரத்துறையில் நல்ல பணிகள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் நிலையில் தேர்வெழுதிய மாணவர்களுக்கு முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் +2 தேர்வு குறித்து முடிவுகள் குறித்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் நிலையில் தேர்வெழுதிய மாணவர்களுக்கும் அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது தேர்வு முடிவுதான் என்றும் இதுவே வாழ்க்கை கிடையாது என்பதை மாணவர்களும் பெற்றோர்களும் உணர்ந்து இந்நாளை கடந்து செல்ல வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் வழிகாட்டுதலின்படி 2025-2026 கல்வியாண்டில் தாம் மேற்கொண்ட சீரிய பணிகளால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டும் தேர்ச்சி விகிதம் சாதனை படைக்கும் என நம்புவதாக தெரிவித்தார். மேற்கு வங்க ஆளுநர் தனது அரசியலமைப்பை அதிகாரத்திற்குட்பட்ட சட்டப்பேரவையை கலைத்தார் என உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் மேற்கு வங்க சட்டப்பேரவையை அம்மாநில ஆளுநர் கலைத்தது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து மம்தா பானர்ஜி பதவி விலக மறுத்தபோது ஆளுநர் சட்டப்பேரவையை கலைத்தார் என்று கூறினார். அவருடைய விரக்தி அரசியலமைப்பிற்கு விரோதமான முடிவுகளுக்கு வழிவகுத்தது என்றும் ஆளுநர் தனது அரசியலமைப்பு அதிகாரத்துக்கு உட்பட்டே செயல்பட்டதாகவும் தெரிவித்தார். தனிப்பெரும் கட்சியாக உள்ள தாவேகாவிற்கு ஆளுநர் ஆட்சி அமைக்க இன்னும் முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என்று தமிழக வெற்றி கழக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர்களை தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சந்தித்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரியதாகவும் இதுகுறித்து மாநில நிர்வாகிகளுடன் கலந்து பேசிவிட்டு வீரபாண்டியன் மற்றும் சண்முகம் தங்கள் முடிவை அறிவிப்பதாக கூறினார். தனிப்பெரும் கட்சியாக உள்ள தாவேகாவிற்கு ஆளுநர் ஆட்சி அமைக்க இன்னும் முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என்று தெரிவித்தார். எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்லுவாங்க. வேற யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க சார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது இல்லாமல் வேற யார் யார்? இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அமைச்சிருந்தோம், நேரடியாக கிடைக்கும். ஆளுநர் விஜயை முதலமைச்சராக பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தான் கூறியதாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசியலமைப்பின்படி தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் விஜய் முன்னிலையில் இருப்பதால் ஆளுநர் அவரைத்தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவு இருப்பதாக ஆளுநர் இப்போது கூறுவது சரியல்ல என்று கூறினார். மேலும் ஆளுநர் விஜயை முதலமைச்சராக பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தான் கூறியதாக தெரிவித்தார். தாவேகா கட்சியின் தலைவர் தனக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டிய களம் சட்டமன்றம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல் கூட்டணிக்கும் அல்லது அரசியல் கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதன்மை கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்றும் இதுதான் அரசியல் விதி என்றும் கூறினார். தாவேகா கட்சியின் தலைவர் தனக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டிய களம் சட்டமன்றம் என்றும் ஆளுநர் மாளிகை இல்லை என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி கூறினார். தொடர்ந்து இந்த விதியை விளக்கி வலியுறுத்திய தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளை தான் பாராட்டுவதாக தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு தேர்வுகளின் தேர்ச்சி சதவீதம் 95.20% இருந்தது என தமிழக பள்ளி கல்வி செயலாளர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழக பள்ளி கல்வி செயலாளர் சந்திரகுமார் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மார்ச் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் 7,91,000 மாணவர்கள் பங்கேற்றதாக கூறினார்.
இத்தேர்வில் தேர்ச்சி சதவீதம் 95.20% இருந்தது என்று மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி சதவீதம் 3.51% அதிகமாக இருந்தது என்றும் தெரிவித்தார். 489 அரசு பள்ளிகள் உட்பட மொத்தம் 2639 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் அதிமுக மற்றும் திமுக இணைந்து கூட்டாட்சி அமைக்க முன்வர வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மஞ்சம்பாடியில் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் 61வது மாமன்ற கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐசக் ஐயா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் அரசியல் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இதற்கு அதிமுக மற்றும் திமுக இணைந்து ஒரு கூட்டணியை ஆட்சியை அமைப்பதே ஒரு தீர்வு என்று தெரிவித்தார். இதில் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதுவரை வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறபடியால் திராவிட கட்சிகள் ஒருங்கிணைந்து 2 திராவிட கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஆட்சி அமைத்தால் நாட்டு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று இந்த குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் நம்புகிறது, எதிர்பார்க்கிறோம், வரவேற்கிறோம். நன்றி. பார்க் கல்வி குழுமத்தின் புதிய 2 கல்வி உதவித்தொகைகள் இந்த ஆண்டு வழங்கப்பட உள்ளன என்று பார்க் கல்வி குழுமத்தின் முதன்மை செயல் அதிகாரி அனுஷா ரவி தெரிவித்துள்ளார். கோவை கனியூர் வளாகத்தில் பார்க் கல்வி குழுமத்தின் சார்பில் 0G 2026 என்ற கல்லூரிகளுக்கிடையேயான கலாச்சார விழா நடைபெற்றது. விழாவில் 22 கல்லூரிகளை சேர்ந்த 100கணக்கான மாணவர்கள் பங்கேற்று 30க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப மற்றும் கலாச்சார போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து இசையமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா மற்றும் நடிகையும் பாடகியுமான மடோனா செபஸ்டியனின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் கருமத்தம்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் கரிகால் பாரி சங்கர் மற்றும் திரைப்பட நடிகர் ரியோராஜ் பங்கேற்று கல்லூரியில் சிறந்து விளங்கிய பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்களை கௌரவித்தனர். இதையடுத்து பார்க் கல்வி குழுமத்தின் முதன்மை செயல் அதிகாரி அனுஷா ரவி பேசிய போது, இந்த ஆண்டு முதல் நம்பிக்கை கல்வி உதவித்தொகை மற்றும் சக்தி கல்வி உதவித்தொகை ஆகிய 2 புதிய கல்வி உதவி திட்டங்களும் வழங்கப்பட உள்ளன என்று அறிவித்தார். திருவனந்தபுரம் அருகே கொடிய போதைப் பொருட்களை கடத்தி வந்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். கேரளா மாநிலம் நெய்யாற்றிங்கரை பகுதியில் கலால்துறை ஆய்வாளர் ஷமீர்கான் தலைமையிலான கலால்துறையினர் செங்கவிளை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வாடகை காரை நிறுத்தி திடீர் சோதனை செய்ததில் கொடிய போதைப் பொருளான MDMA 51 கிராமும் 2 கிராம் கஞ்சாவும் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதன் மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. இதையடுத்து போதைப் பொருள் கடத்தி வந்த காசர்கோடு மாவட்டத்தை சேர்ந்த ஜிஷ்ணு, சகலூர் ரகுமான் உட்பட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தடை செய்யப்பட்ட கொடிய போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து குத்துவிளக்குகளை திருடிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சங்கரத்தாழ்வார் நகரை சேர்ந்த முனியசாமி வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி சுகாசினி மற்றும் 2 பெண் குழந்தைகள் மட்டும் இங்கு வசித்து வருகின்றனர். தற்போது குழந்தைகளுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் சுகாசினி தனது 2 குழந்தைகளுடன் வெளிநாட்டில் உள்ள கணவரை பார்க்க 15 நாட்களுக்கு முன் வெளிநாடு சென்றுள்ளார். இந்நிலையில் அவருடைய வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் நாலாட்டின்புதூர் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டை ஆய்வு செய்தனர். அப்போது வீட்டில் இருந்த 5 வெள்ளி காமாட்சி விளக்குகள், 1 வெள்ளி குத்துவிளக்கு, 2 குத்துவிளக்கு ஆகியவை திருடு போயிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேரில் கோவில்பட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெகநாதன் மேற்பார்வையில் காவல் நிலைய ஆய்வாளர் காளிமுத்து, உதவி ஆய்வாளர் சுந்தர் ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இடைசவல் விலக்கு பகுதியில் தனிப்படை காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த 2 சக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தினர். அப்போது வாகனத்தில் வந்த 3 பேரும் காவல்துறையினரை கண்டதும் அவர்கள் தப்பியோட முயன்றனர். தனிப்படையினர் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து விசாரித்ததில் அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த பேச்சுமுத்து, மேலசெவலை சேர்ந்த ரவி, கீழசெவலை சேர்ந்த ஆறுமுகன் ஐயனார் ஆகிய 3வரும் வீட்டில் விளக்குகளை திருடியவர்கள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து காமாட்சி விளக்குகள் மற்றும் குத்து விளக்குகளை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் நகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திண்டுக்கல்லில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் மாலை திடீரென இடிமின்னலுடன் கூடிய மழை 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையம், நாகல் நகர், அஞ்சலி ரவுண்டானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் சந்தீப் கிஷன் நடிக்கும் பவர் பேட்டா திரைப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை வெளியிட்டுள்ளனர். பிரபல நடிகர் சந்தீப் கிஷன் மாநகரம், மாயவன் உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர். இவர் தற்போது கிருஷ்ண சைதன்யா இயக்கத்தில் பவர் பேட்டா எனும் படத்தில் நடித்து வருகிறார். சந்தீப் கிஷன் நடிக்கும் படத்தின் டைட்டில் போஸ்டர் சமீபத்தில் வெளியானது. இப்படத்திற்கு மணி சர்மா இசையமைக்கிறார். பவர் பேட்டா டைட்டில் போஸ்டர் ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ரசிகர் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து சந்தீப் கிஷனின் பிறந்த நாளையொட்டி பவர் பேட்டா படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். சந்தீப் கிஷன் திரைத்துறையில் அறிமுகமாகி 16 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது புதிய படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அவரது ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 51வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. டெல்லியில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 51வது போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. இதில் டெல்லி அணியின் கேப்டன் அக்சர் பட்டேல் தலைமையிலான வீரர்களும் கொல்கத்தா அணியின் கேப்டன் அஜின்கியா ரஹானே தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,12,816 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 14,102 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 8 ரூபாய் அதிகரித்து 1,12,816 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,23,072 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 274 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,74,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 356 புள்ளிகள் குறைந்து 77,489 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 98 புள்ளிகள் குறைந்து 24,229 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகு தங்களது நிலைப்பாட்டை தெரிவிப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. திமுக தயவோடு அதிமுக ஆட்சி அமைவதாக பரவும் செய்திகள் வெறும் வதந்தியே. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அறிவிப்பு. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சியினருடன் அவசர ஆலோசனை. திமுக கூட்டணி கட்சிகளுடன் தாவேக ஆதரவு கோரியது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழக அரசியலில் திமுகவும் அதிமுகவும் பரம எதிரிகளாக திகழ்வதால் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் அறிவிப்பு. உங்கள் கனவுகளை நோக்கிய உயர்கல்வி பயணத்தை மிகுந்த கவனத்துடன் தேர்ந்தெடுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவுரை. தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த 10% உலகளாவிய வரிகள் சட்டவிரோதமானவை. அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.